கர்ணன் ஒரு பெரும் கொடையாளியாக உருவகப்படுத்தப்படுகிறார். அவர் அங்க தேசத்தின் செல்வங்களை மக்களுக்கு கொடையளிப்பதாக சமஸ்கிருத மகாபாரதம் சொல்கிறது. அது ஒரு சிறுமையே, கொடையாகாது. ஏனென்றால் அங்க தேசமே கர்ணனுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நாடுதான். மாற்றான் தனக்கு கொடையாக அளித்ததிலிருந்து மற்றவருக்கு கொடையளிப்பது மெய்யான கொடையாகாது. எனவே கர்ணன் கொடையாளி என்பதற்கு வேறு ஆழமான காரணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்ணன் என்ற பெயரே கொடை என்ற கருத்தால் உருவான பெயரே. எனவே கர்ணன் பாத்திரத்தை முழுமையாக கட்டுடைக்காமல் அவனது கொடைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. மனித உருவிலான கர்ணன் கோனார் சமூகத்தை குறித்த ஒரு குழுவுக்குறி பாத்திரமானாலும் கர்ணனின் உண்மை அடையாளம் என்ன? கோனார்கள் நாகர்கள் என்பதால் கர்ணனும் ஒரு பாம்பாக சித்தரிக்கப்பட்டிருக்கலாமோ? ஆராய்வோம். இந்த பாத்திரத்தை முழுதாக கட்டுடைக்க வேண்டுமானால் கர்ணனின் வேறு குணங்களையும் அலசி பார்க்க வேண்டும். அவை: கர்ணன் ஒரு கொடையாளி, கர்ணன் ஒரு பெரும் போராளி, அவர் சூரிய கடவுளின் மைந்தர், அவர் கவச குண்டலங்களோடு பிறந்தவர். இதுவரை நாம் விவரித்த கோணார்களை குறித்த குணங்களை காட்டிலும் இந்த 4 தனித்துவமான குணங்கள் கர்ணன் என்ற பாத்திரத்தை சரியாக கட்டுடைக்க உதவும். ஆம், இந்த குணங்கள் கோணார்களை குறித்த கர்ணனின் உண்மை அடையாளத்தை அறிய உதவும். அந்த அடையாளம் எது? அதை நான் ஆண் வெள்ளாடு என்று முதற்கட்டமாக கொண்டால் சிரிக்காதீர்கள், ஆச்சரியம் கொள்ளாதீர்கள். ஆம், ஆண் வெள்ளாடு மிகவும் பொருந்தக்கூடிய ஒரு உத்தேச பாத்திரம். அது எப்படி பொருந்துகிறது என்பதை இப்போது பார்ப்போம். கர்ணன் என்ற ஆடு எப்படி கொடையாளி ஆனது என்று இப்போது பார்ப்போம். வெள்ளாடுகள் மனிதர்களின் பயன்பாட்டிற்காக மட்டுமே வாழ்கின்றன. ஆட்டின் ஒவ்வொரு பகுதியும் மனிதனின் உணவாகின்றது. தன்னை முழுவதுமாக மனிதனின் பயன்பாட்டிற்காக வெள்ளாடு அர்ப்பணிக்கிறது. பலியாவதற்காகவே பிறந்த விலங்குதான் வெள்ளாடு. எனவே வெள்ளாடு தானே அறியாத ஒரு கொடையாளி. ஆக கர்ணனின் கொடையாளி என்ற புனைவு எப்படி என்பதை அது ஆடு என்பதின் மூலம் உறுதி செய்கிறோம். இந்த விடிய இணைப்பில் காண்பது போல ஆடு ஒரு யுத்தம் செய்யும் விலங்கு. உலகெங்கும் பணயம் வைத்து ஆடும் விளையாட்டாக கிடா சண்டை நடத்தப்படுகிறது. எனவே கர்ணனை ஒரு போர் வீரன் என்று சித்தரித்தது சரிதானே? ஆடு ஒரு முட்டு சண்டைக்காரனாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு போட்டியாக உருவகப்படுத்தப்பட்டதால் ஒரு வில்லாளியாக சித்தரிக்கப்பட்டார்.